ஹாய் வணக்கம். நான் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவிலூടെ உங்களை நான் அறிமுகப்படுத்தப் போகிறது க்ரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனி. நம்ம சிலர்களும் ரொம்ப ஆசை இருக்கலாம், நமக்கு ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும், ஒரு மளிகை கடை தொடங்கணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அது மாதிரி என்ன கடை வேணுங்களும் தொடங்குறதுக்காக ஆசை இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கு தேவையான பணம், கடை எதுவுமே இருக்காது. அது கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தேடுதலில் இந்த க்ரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. அதனால தான் இந்த க்ரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனியை நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இது ஒரு ஆன்லைன் வர்த்தகமாகும். அப்போது நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தி மர்கன்டைல் வேர்ல்ட், த க்ரோமார்ட் மர்கன்டைல். என்னதான் இந்த க்ரோமார்ட் மர்கன்டைல், என்னதான் அதோட சிஸ்டம்? MPMS என்ற ஷார்ட் ஃபார்மில் தான் க்ரோமார்ட் மர்கன்டைல் சிஸ்டம் வேலை செய்யுது. மல்டி பாயிண்ட் மர்கன்டைல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் மூலமாக ஒரே நேரத்தில் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸும் கொமர்ஷியல் பிஸ்னஸும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் நெட்வொர்க்கும் ஒரே பாதையில் போகிறார். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணவருக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ரெண்டும் மூலமாக நமக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த க்ரோமார்ட் கம்பெனியை பற்றி உங்கள்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுறதுக்காக நான் ட்ரை பண்ணுகிறோம். எல்லோரும் இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவைப்பட்டவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி காலகட்டங்களில் இருந்த வணிகம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்போது நம்ம இருக்கிற காலகட்டங்களிலேக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 1940களில் லேண்ட்லார்ட்ஸ், அதாவது லேண்ட் நெட்வொர்க்ஸ் தான் இருந்துச்சு. 1960களில் எம்ப்ளாயீஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் வேலை வாய்ப்பு, அந்த ஏஜ் தான் இண்டஸ்ட்ரியல் ஏஜ். 1990 என்டர்பிரைசன்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இப்போ 2010க்கு இனோவேட்டிவ்ஸ் ஏஜ் என்று சொல்லுவாங்க. த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட், இதுதான் இந்த க்ரோமார்ட் வெளிவரதுக்கு காரணமே. க்ரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனியுடைய விஷன் என்ன? அவங்க the vision of the க்ரோமார்ட் Mercantile is to assist all mercantiles to build up க்ரோமார்ட் Mercantile's business successfully with proper guidance and support system in the multiple mercantile system. அதாவது விஷயம் நம்ம தமிழ்லேக்கு சொன்னால் எல்லா க்ரோமார்ட்டில் ஜாயின் பண்ண எல்லா பிஸ்னஸ்காரங்களுக்கும் அவங்களுடைய டார்கெட்டில் எத்தி போகிறதுக்கும் அவங்களுடைய லட்சியத்துக்கு போய் சேர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் அதோடைய விஷன். அது மாதிரி மிஷன். எவ்ரி ஒன் ஹேஸ் ஏ ட்ரீம் டு டெவலப் டு தி பிஸ்னஸ் வித் இன்டர்ன்ஷிப் அண்ட் டெலிவர் தி பெஸ்ட் ரிசல்ட். அவர் பேஷன்ஸ் டு empower our medication to activities their goals. நம்ம ஓரோருத்தருடையும் லட்சியத்துக்காக, அந்த லட்சியத்தில் போய் அடையதுக்காக ஒவ்வொரு மனிதனையும் இந்த க்ரோமார்ட் செப்பரேட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க தான் அவங்களோட மிஷன். சரி, இப்போ க்ரோமார்ட்டோட மிஷனை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இனி க்ரோமார்ட் எப்படி இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நிலகொள்கிறேன் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டான
கம்பெனிகள் மட்டும்தான் இங்கே முறைப்படியாக வேலை செய்ய முடியும். அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது குரோமார்ட்டுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லா தரத்திலும் உள்ளன. இல்லீகலாய் எந்த பிஸ்னஸும் குரோமார்ட் சப்போர்ட் பண்ண மாட்டோம். இல்லீகல் பிஸ்னஸ் எதுவுமே குரோமார்ட் பண்ணவே மாட்டோம். அதுக்காக தான் இப்போ சொல்ல குரோமார்ட்டுக்கு தனியாக பான் கார்டு உண்டு, 4MC சர்டிஃபிகேட் இருக்குது, GST சர்டிஃபிகேட் இருக்குது, கேரளா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. குரோமார்ட் கேரளாவில் தான் உதயம் கொண்டு இருக்குது, அதனால தான் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. அது மாதிரி மல்டி பாயிண்ட் மார்க்கெட் சிஸ்டம் சர்டிஃபிகேட்டு கூட இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை இந்த ப்ரொஃபைலில் நான் காமிக்க முடியல, வரும் இதில் PTTயில் அது வந்துடுவாங்க. அப்போ நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ நமக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் லீகல் ஆகிட்டுல எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கம்பெனி கையில் இருக்குது. எப்படி நம்ம குரோமார்ட் மர்க்கண்டைல் மூலமாக சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால், நமக்கு ஒரு சின்ன கடை போடணும்னு வச்சுக்கோ. கடைன்னா மளிகை கடை அல்லைங்க ஏதாவது பொருட்கள் விற்கிற கடை போடணும்னு வச்சுக்கோ. நமக்கு அதுக்கு டீலர்ஷிப் எடுக்க வேண்டி வரும். பிராண்டடாக ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா அதுக்கு டீலர்ஷிப் நம்ம எடுக்க வேண்டி வரும். இந்த டீலர்ஷிப்புக்கு நம்ம லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ண வேண்டி வரும். ஆனால் குரோமார்ட்டு உங்களுக்கு அந்த டீலர்ஷிப்பு ஒரு காசு கூட செலவில்லாமல் ஃப்ரீயாக தருவோம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃப்ரீயாக தருவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பான் கார்டு மேலே 3 ID கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதுக்கு தேவையானது உங்கள் பேர், உங்கள் இமெயில் ID, உங்கள் ப்ராப்பர் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இன்க்ளூடிங் பான் கார்டு மஸ்ட். இது 6 ப்ரோக்ராம் இருந்தால் கூட, இந்த 6 இது இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீயாக குரோமார்ட் கொடுத்துடுவாங்க. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுனா டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டோம், நம்ம ஃப்ரீயாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டோம். நான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவேஷன் பண்ணதுக்காக குரோமார்ட் ஒரு 3 பிளான்கள் முன் வச்சுருக்காங்க. நம்ம எந்த கடையையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுது என்னென்னா, நம்ம குரோமார்ட் கம்பெனியிலிருந்து பொருட்கள் பிராண்டடாக பொருட்கள் வாங்கி இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ணி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ID ஆக்டிவேஷன் பண்ண முடியும். அப்படி ஒரு வாட்டி ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன்னா உங்கள் பின்னாடி நீங்கள் யாருக்கெல்லாம் பொருள் வாங்கி கொடுக்கவும் முடியும். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அது கூட பண்ண முடியும். அது கூடாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னு ஆசை இருந்தால் உங்கள் கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களை சேர்த்து கொண்டு இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ID ஃப்ரீயாக பெற வச்சு கொண்டு இந்த 3 பிளான்கள் ஏதாவது ஒரு பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியே வேலை செய்யலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது பண்ண முடியும். அப்போது நான் இங்கே சொல்வது ஃபஸ்ட்டு பிளான் சில்வர் மர்க்கண்டைல் ஸ்டார்டட் பிளான், அது 999 ரூபா மட்டும்தான். இந்த 999 ரூபா மட்டும் நீங்கள் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்குது 5000 ரூபா பர் டே. அதாவது 5000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த பிளான் மெச்சூர்டாக இருக்குது. ரெண்டாவது பிளான் சொன்ன பேர்ல் மர்க்கண்டைல் ஸ்டார்டட் அட் 4999, அதாவது 4999 ரூபா. இந்த ரூபாவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக சில்வர் பிளானோடு சேர்ந்து பேர்ல் பிளான் ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்கு ஒரு நாளைக்கு 15000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பாதிக்குவாനുള്ള ஆப்பர்ச்சுனிட்டி குரோமார்ட் மர்க்கண்டைல் கொடுக்குறாங்க. தேர்ட் பிளான் கோல்டு மர்க்கண்டைல் ஸ்டார்டட் அட் 9999. இந்த பிளான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணால் டைரெக்டாக இன்பில்ட்டாக சில்வர் பிளான் பேர்ல் பிளான் எல்லாமே இன்பில்ட் ஆகிட்டு அந்த பிளானில் இருக்கும். அந்த பிளான் மூலமாக உங்கள் ஒரு நாளைக்கு 20000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். குரோமார்ட்டோட இப்போட பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கு. அதில் போட் இன்டர்நேஷ்னல் கம்பெனியான போட்டிலிருந்து கலாமி நேஷ்னல் கம்பெனியான கிளாமியோட ப்ராடக்ட்டு,
அது மாதிரி நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி எடுத்த எல்லா மருந்துகளும் டயபெட்டிக்ஸுக்கானும் வலிக்கு தலைவலிக்கானாலும் எல்லா மருந்துகளும் பிராண்டடான மருந்துகள் இந்த விபணியில் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. போக போக இந்த க்ரோசரி கூட க்ரோசரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட இந்த ப்ராடக்டில் கொண்டு வருவாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 2024 ஒரு 6 மாதம்தான் ஆகுது. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. இப்போது நீங்கள் இதில் சேர்ந்துட்டுனால் இது 1 வருஷம் 2 வருஷம் தாண்டினா நீங்களெல்லாம் ஹை லெவலில் போயிட்டு இருப்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாகவும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மூலமாகவும் ஹை லெவலில் போயிட்டு இருக்காங்க. நீ எப்படி இதிலிருந்து சம்பாத்தியம் நமக்கு வருது, எப்படி நம்மளோட மாத சம்பளமாக இருந்தாலும் சரி, வார சம்பளமாக இருந்தாலும் சரி, எப்படி இதில் க்ரோத் எப்படி வருது என்கிறதை குறித்துள்ள சின்னதாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். இதில் க்ரோமார்ட் மார்க்கெட் கம்பெனியில் ஃபஸ்ட் பிளான் ஆக்டிவேட் டீலர்ஷிப் ஃபஸ்ட் பிளான் 1999 ஆன்வர்ட் சேல் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் கூட கட்டணும் 50 ரூபா. அந்த கொரியர் சார்ஜோட 50 ரூபா கட்டி இந்த பிளான் ஆக்டிவேஷன் பண்ணிச்சுன்னா உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் 1:2 2:1 என்ற நிலையில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 3 ஐடிகள் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 200 பிவி கிடைக்கும். 200 பிவின்னா ஒரு பிவி இஸ்இக்குவல் டு 1 ரூபி. 200 பிவி 2 பக்கம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். அது மாதிரி அவங்க தாழே யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி போகிறீங்களோ ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் 200 பிவி 999 ரூபா இருந்தால் டீலர்ஷிப் ஆக்டிவேஷன் பண்ணிட்டுன்னா 200 பிவி 200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5000 ரூபா வரைக்கும் இதில் நமக்கு ஏர்ன் பண்ணலாம், நமக்கு சம்பாதிக்கலாம். சில்வர் மர்க்கண்டைல்ஸ் க்ரோத் இன்சென்டிவ் நம்ம அதில் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நம்ம பொருட்கள் வாங்கி விற்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த லாபம் விகிதம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. மர்க்கண்டைல்ஸ் ஏ மர்க்கண்டைல்ஸ் பி இந்த 2 இடத்திலும் கரெக்டாக 200 பிவி வரும்போது நமக்கு 200 ரூபா கிடைப்பாங்க. 400 பிவி வரும்போது 400 ரூபா கிடைக்காங்க. 1000 பிவி வரும்போது நம்மளுக்கு 1000 ரூபா கிடைப்பாங்க. அப்படியே 2600 பிவி வரும்போது நமக்கு 2600 ரூபாய் கிடைப்பாங்க. அப்படியே மல்டிபிள் பண்ணி போகும்போது மேக்ஸிமம் இதில் போனஸாக கிடைக்கிறது 5000 ரூபாய் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் மறுநாள் நம்ம வேலை செய்யணை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த பிவி ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு 54 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த கம்பெனி நமக்கு உறுதி எடுக்க கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி ஒன்லி, ஒரு ஐடி ஒன்லி. அதுதான் ஒரு பேன் கார்டில் 3 ஐடி ஓப்பன் பண்ணி நமக்கு ஒவ்வொரு ஐடியிலிருந்தும் 5000 15000 ரூபாய் வரைக்கும் இந்த சில்வர் மெர்கன்டைல் நமக்கு சம்பாதிக்க முடியும். சில்வர் மெர்கன்டைல்ஸ் ரேங்க்ஸ் க்ரைட்டீரியா கேரி ஃபார்வேர்ட். அது ரேங்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆக்டிவ் மெர்கன்டைல்ஸில் எதுவுமே ஃபஸ்ட்டு 20000 பிவி, சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார், 7 ஸ்டார் வரைக்கும் தான் அந்த ரேங்கு. க்ரைட்டீரியா 25 செல்லிங், 80 செல்லிங், 100 செல்லிங். நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு வட்டி வாங்கினா அது ஒரு செல்லிங் ஆகிடும். அப்படியே 25 செல்லிங் நடந்துடுச்சுன்னா நம்மளை அந்த ரேங்குக்கு போயிடுவாங்க. பேர்ல் மெர்கன்டைல்ஸ் க்ரோஸ் இன்சென்டிவ், சில்வர் மெர்கன்டைல் சொன்ன மாதிரி தான் இதுவும். ஒவ்வொரு 1:2 2:1 என்ன நிலை வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் லெஃப்டாக நம்ம ஆளுகளை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக சேர்த்துட்டோம்னா இங்கே 250 பிவி ஈச் ஐடி ஆக்டிவேஷன் 250 பிவியாக இருக்கும். இது ஆக்டிவேஷன் பண்ணதுக்காக 4909 முதலிருந்து ப்ளஸ் 100 ரூபா கொரியர் சார்ஜ் கூட நம்ம கட்ட வேண்டி வரும். இந்த ஐடி எடுக்கிறது மூலமாக நமக்கு 4999 பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வீட்டுக்கே வந்துடுவாங்க. அது கூடாமல் நம்ம டீலர்ஷிப்பு ஆக்டிவேஷனும் ஆகிடுவாங்க. ஆக்டிவேஷனாக இந்த டீலர்ஷிப்பில் இருந்து நம்ம
எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு 750 ரூபா பிவி ஏறிக்கிட்டே இருக்கும். இது சில்வர் பிளான் சொன்ன மாதிரி தான் இந்த பிளான் வேலை செய்யுது. ஆனால் சில்வர் பிளானில் 200 பிவி, இந்த பேர்ல் மர்கன்டைல்ஸில் 750 பிவி. அப்படி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு டெய்லி லிமிட்டில் 15,000 ரூபா வரைக்கும் இந்த பேர்ல் மர்கன்டைல் நமக்கு சம்பாதிக்க முடியும். ஒரு பான் 3 ஐடி, இந்த 3 ஐடியில் இருந்தும் 15,000 ரூபா வரைக்கும் தான் 45,000 ரூபா வருது. ஆனால் மேக்ஸிமம் நமக்கு 40,000 ரூபா வரைக்கும் மட்டும்தான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். பேர்ல் மர்கன்டைல்ஸ் க்ரோத் இன்சென்டிவ். இந்த பேர்ல் மர்கன்டைல் எப்படி நமக்கு க்ரோத்திங் நம்மளோட வளர்ச்சி எப்படி கொடுக்குதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மர்கன்டைல் ஏ, மர்கன்டைல் பி 750 பிவி ரெண்டு சைடிலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வரும்போது நமக்கு 750 ரூபா கிடைக்கும். 1500 பிவி ரெண்டு சைடிலும் ஆகிட்டு வரும்போது நமக்கு 1500 ரூபா கிடைக்கும். அப்படி ஃபர்ஸ்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th வரைக்கும் நமக்கு 15,000 ரூபா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எடுக்க முடிஞ்ச ஒரு ஐடியிலிருந்து ஒரு நாளைக்கு 15,000 ரூபா வரைக்கும் பெறுறதுக்காக வாய்ப்பு க்ரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு பான் கார்டுக்கு 3 ஐடி கொடுக்குறாங்க, 3 ஐடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, 3 டிஸ்ட்ரிபியூஷன் ஐடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 3 டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியும் கரெக்டாக நம்ம வேலை செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு நம்ம 1,62,000 கோடி பெர் இயர், அதாவது 1,62,000 கோடி நமக்கு ஒரு வருஷத்துக்கு சாதிக்கும். நிஜமாയിട്ടുம் இப்படி சாதிக்க முடியுமா என்று நம்ம யோசிச்சிருக்கின்றவரை கண்டிப்பாக இதை ஐடி எடுத்து கொஞ்சம் வேலை செஞ்சு பாருங்கள். 4 மாதத்திலே உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைக்கும். பேர்ல் மர்கன்டைல்ஸ் ராயல்ட்டி அண்ட் ரிவார்ட்ஸ். பேர்ல் மர்கன்டைல் ராயல்ஸ் ரிவார்ட்ஸ் க்ரைட்டீரியா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ராயல்ட்டியில்னா ராயல்ட்டி ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 4ல் இருந்து நம்ம ராயல்ட்டி க்ரோமார்ட் மர்கன்டைல் கொடுக்குறாங்க. அந்த 4th இருந்தால் மெக்ட்ரோனியல் மேனேஜர், அதாவது 50 பேர் மேட்ச் வரணும். 50 பேர் மேட்ச் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு 45 ரூபா கம்பெனி மாற்றி வைக்கிறாங்க. அந்த மார்க்கெட்லேக்கு அந்த 45 ரூபா துல்லியமாக மாதமாக தனியாக அந்த ரேங்கில் வந்திருக்கிறவருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ராயல்ட்டியிலிருந்து பிரித்து கொடுக்குறாங்க கம்பெனி. அப்படி டிவிஷனல் மர்கன்டைல் மேனேஜர், ஸ்டேட் மர்கன்டைல் மேனேஜர், ஸ்டேட் மெர்கன்டைலேஷன் டீம் மேனேஜர், ஜோனல் மர்கன்டைல்ஸ் மேனேஜர், நேஷ்னல் மர்கன்டைல்ஸ் மேனேஜர், அப்படியே 10 தளம் வரைக்கும் வருது. இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்துடுன விஷயந்தான். கோல்டு மர்கன்டைல்ஸ் க்ரோத் இன்சென்டிவ், அதாவது எப்படி നമ്മളൊരു டிஸ்ட்ரிபியூஷன் கோல்டிலே மர்கன்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் നമ്മൾ ஆக்டிவேஷன் பண்ணிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது. பேர்ல் மர்கன்டைலும் சில்வர் மர்கன்டைலும் இன்பில்ட்டாகி கோல்டு மர்கன்டைல்ஸ் வேலை செய்வாங்க. அங்கே அவங்க என்ன வேலை செஞ்சதோ அதே இதில் வேலை செய்வாங்க. இதில் டெய்லி ஒரு ஐடியிலிருந்து மேக்ஸிமம் நமக்கு சம்பாதிக்க முடிஞ்சாது 20,000 ரூபா தான். 20,000 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஐடியிலிருந்து சம்பாதிக்கும் போது 3 ஐடி எடுத்து நம்ம ஒவ்வொரு ஐடிக்கு 20,000 ரூபா வச்சு சம்பாதிச்சால் நமக்கு 60,000 ரூபா ஒரு நாளைக்கே நமக்கு சம்பாதிக்க முடியும். இதை ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு 9,999 ப்ளஸ் கொரியர் சார்ஜு நம்ம கொடுக்க வேண்டி வரும். இந்த ஃப்ரீயாக ஐடி எடுத்ததிலிருந்து அந்த ஐடியிலிருந்து நம்ம ஒரு பொருள், ஒரு பிராண்டட் பொருள் அல்லது பிளானுக்குள்ள பொருள் நம்ம வாங்கும்போது தான், வாங்கி இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணும்போது தான் நம்மளோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. அது 3 ஐடியும் ஆக்டிவேஷன் பண்ணது அப்படி தான். அப்போது இந்த 3 பிளானை குறித்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் புரியாத விஷயம் எதாவது நான் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு புரியன மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனித்தனிப்பட்ட முறையில் நான் அதில் ரிப்ளை அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு
கோல்டு மெம்பர்ஸ் மெயின்டைன்ஸ் கோட் இன்சென்டிவ். கோல்டு மெம்பரில் எப்படி நம்ம சில்வர் பிளான் பார்த்தோம், அது மாதிரி பேர்ல் பிளான் பார்த்தோம், அதே சேம் ஆட்டிடியூடு தான் இதில். ஆனால் போனஸ் அதிகமாக கிடக்குது. 1000 போனஸ் வேல்யூ அதிகமாக கிடைக்குது. அதே ஒரு ஐடியில் இதில் ஓப்பன் பான் கார்டு 3 ஐடி உள்ளி, அதாவது ஒரு பான் கார்டில் இதிலும் 3 ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 2.1 கோடி பர் இயர் நமக்கு வாங்கி எடுக்க முடியும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சில்வர், பேர்ல், கோல்டு மர்கண்டைல் எல்லாமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. 1:3, 1:2, 2:1 என்ற நிலைமைக்கு தான் வேலை செய்யுது. கோல்டு மர்கண்டைல்ஸ் ராயல்டி அண்ட் ரிவார்ட்ஸ். ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஜான்ஸ் மர்கண்டைல். எக்ஸிக்யூட்டிவ் மர்கண்டைல்ஸ்லேருந்து ரேங்கிங் ஆரம்பிக்குது. இதில் ஒவ்வொரு ரேங்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலிருந்து உங்களுக்கு ரேங்கிங் ஆரம்பிக்குது. இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்ல போகுது, இந்த க்ரோமார்ட் மர்கண்டைல்ஸில் செல்ஃப் பர்ச்சேசிங் இன்கம் தான். நாம் ஒருவரும் இந்த க்ரோமார்ட்டில் இருந்த ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும், அல்ல க்ரோமார்ட் டைப் ஆகிட்டுள்ள கடையில் இருந்து ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் அதில் அந்த க்ரோமார்ட் கம்பெனி வாங்கினவருக்கே அப் டு 20% ப்ராஃபிட் ஆன் 20%, அது அவங்களுக்கு லாபத்திலிருந்து 20% மர்கண்டைல் செல்ஃப் பர்ச்சேசிங் கொடுக்குறாங்க. க்ரோமார்ட்டு மர்கண்டைல் நம்ம அந்த க்ரோமார்ட்டிலிருந்து பொருட்கள் வாங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தோட 20% திருப்பி அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. க்ரோமார்ட்டோட கஸ்டமருக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அதான் இது முக்கியமானது. இந்த சோர்ஸில் வர அமௌண்ட்டு ரீபர்ச்சேசிங் போனஸில் நமக்கு கிடைக்கிறது. ரீபர்ச்சேஸ் ஆஃப் எவ்ரி மர்கண்டைல்ஸ் வில் கிரியேட் a sales incentive. These sales incentives are distributed to 20 level on purchasing basis. அதாவது 20 லெவல்கள் வரைக்கும் இந்த அமௌண்ட்டு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு க்ரோமார்ட்டிலிருந்து ஒரு பொருள் வாங்கி ஒரு 5000க்கு பொருள் வாங்கிட்டோம்னா அதில் 300 ரூபா அவரோட லாபத்திலிருந்து 300 ரூபா மாற்றி அந்த திருப்பி ரிட்டனாக மாதமாக கஸ்டமருக்கு ரிட்டன் திருப்பி கொடுக்குறாங்க. இது இப்படி ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போதும் ஃபஸ்ட் லெவலிருந்து செகண்ட் லெவலுக்கு 18%, செகண்ட் லெவலில் தேர்ட் லெவலுக்கு போகும்போது 40%, தேர்ட் லெவலிருந்து ஃபோர்த் லெவலுக்கு போகும்போது 10%, அப்படியே போய் 28 ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டு மிக பெருசாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் க்ரோத்தாய் மாறும். இவ்வளவோ நான் சொல்லி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். க்ரோமார்ட் மர்கண்டைல் கம்பெனி, இந்த கம்பெனியில் பெரிய அளவுக்கு நம்ம பணம் போட வேண்டாம். இதை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு போல் ஒத்துழைக்கிற கம்பெனியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு பொருள் நீங்கள் வாங்கி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம முற்றிலும் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிது. நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பான் கார்டு, அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி இவை மட்டும்தான் கொடுத்தா போதும். அப்போதைக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இங்கே வைண்ட் அப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ராஜேஷ் ஃப்ரம் சென்னை.